மாறினால் மாறாவிட்டால். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாறினால் மாறாவிட்டால், மனம் மாறினால் என்ன நிகழும், மனம் மாறாவிட்டால் என்ன நிகழும்? மனம் மாறினால் வாழ்வு, மனம் மாறினால் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். மனம் மாறினால் எழுந்து போனதெல்லாம் கடவுள் மீண்டும் நமக்கு கொடுக்கிறார். மனம் மாறினால் அங்கே சொல்வது போல எசேக்கியேல் 33:11 வாசிப்பது போல தீயோர் சாக வேண்டும் என்பதல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பது என் திருவுளம். அப்ப வாழ்வு கிடைக்குது. எசேக்கியேல் 18:32 வாசிக்கிற மனம் திரும்புங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். மனம் திரும்புவதுக்கு அப்புறம் வாழ்வு கிடைக்குது. மனம் திரும்புவதுக்கு அப்புறம் நச்சிதியை நம்புகிறான். மனம் திரும்புவதுக்கு ஒரு இறையாட்சிக்குரிய விண்ணரசுக்குரிய மனிதனாய் மகனாய் மகளாய் அவன் மாறுகிறான். மாறுகின்ற பொழுது அவன் இழந்ததெல்லாம் அவன் பெற்றுக் கொடுக்கிறான். இவ்வுலகில் ஒரு நிறைவாழ்வை பெற்றுக் கொள்கிறான், மறு உலகில் நிலைவாழ்வையும் பெற்றுக் கொள்கிறான். ஆனால் மாறாவிட்டால் இவ்விதமாய் சீயோன் கோபுரம் சிலவாம் கோபுரம் விழுந்து, மன்னிக்கவும், சிலவாம் கோபுரம் விழுந்து அங்கே பல பேர் மடிந்து போனார்களோ, மனம் மாறாததுக்கான அடையாளம். மனம் மாறவில்லை என்று சொன்னால் இப்படிதான் நீங்களும் அழிவீர்கள் சொல்லி எச்சரிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? மனம் மாறினா வாழ்வுப்பா, மனம் மாறனா சாவுப்பா, மனம் மாறனா பரலோகப்பா, மனம் மாறனா பாதாளம்ப்பா, கீழ் பாதாளம்ப்பா. வாழ்வா சாவா, ஆசீர்வாதமா சாவமா, நன்மையா தீமையா, கடவுளோடு இருத்தலாம் கைவனோடு இருத்தலாம், முடிவு செய்து கொள்வோம். மாறுவோம், மனம் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.